ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நம்முடைய பெயர்களை அனைத்தையும் அவருடைய உள்ளங்கையிலே அவர் பொறித்து வைத்திருக்கிறார். அவருடைய கண்ணுக்கு நாம் மணியாக இருக்கிறோம். அவர் நம்மை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்படி நம்மை அனைத்து அரவணைத்து காக்கின்ற கடவுள் ஒருபோதும் நம்மை விட மாட்டார். நம்பிக்கையோடு அவரிடம் கேளுங்கள், வாழ்வு பெறுவீர்கள். பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தை பகிரும் நிகழ்விலே முதல் வாசகமாக தொடக்க நூலிலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே கடவுள் மண்ணிலிருந்து மனிதனை படைத்தார். அவன் இருப்பதற்கு ஏதன் தோட்டத்தை ஏற்பாடு செய்து கொடுத்தார். அந்த ஏதன் தோட்டத்தை அவன் செம்மையாக்க வேண்டும், அதை அவன் ஆண்டு நடத்த வேண்டும் என்று மனிதனை அங்கே குடி வைத்தார். அங்கே குடி வைத்து அவனுக்கு தேவையானது அனைத்தையும் அங்கே செய்தார். சுவையான கனிகள், பழங்கள் அனைத்தும் அங்கே கொடுக்கப்பட்டன. ஆனால் ஆண்டவர் மனிதனிடம் ஒன்றை மட்டும் சொல்லுகிறார். நன்மை தீமை அறியும் மரத்தினுடைய கனியை நீ உண்ணக்கூடாது, அதை நீ உண்பாயானால் சாகவே சாவாய். இது ஒன்று மட்டும்தான் கடவுள் மனிதனிடமிருந்து சொன்ன வார்த்தை, நீ அதை செய்யாதே என்று. பிரியமானவர்களே, கடவுள் படைத்த அனைத்தையும் நல்லதென கண்டார். அவர் எதையும் இது நல்லதல்ல என்று சொல்லவில்லை, அனைத்தையும் நல்லதென கண்டார். அப்படி இருக்கும்போது வாழ்வின் மரம், நன்மை தீமை அறியும் மரத்திலிருந்து நீ கனியை ஏன் உண்ணக்கூடாது என்று சொன்னார் என்றால், மனிதனுடைய கீழ்ப்படிமையை அவன் எப்படி தனக்கு கீழ்ப்படுகிறான், தனது வார்த்தை எவ்வாறு கேட்கிறான் என்பதை ஒருவேளை அவர் யோசித்திருக்கலாம். ஏனென்றால் அனைத்தையும் படைத்தார், அனைத்தும் அவர் கீழ்ப்படிந்தன. மனிதனை படைத்த பொழுது தன்னை போலவே மனிதனை படைத்தார். தன்னை போலவே மனிதனை படைத்து இதை செய்யக்கூடாது என்று சொன்ன போது அவன் செய்வானா என்று பார்த்தார். அவன் செய்தான். கடவுள் சொன்னதை அவன் செய்தான். ஆனால் அவன் தனிமையில் இருப்பது நல்லதென கண்டு அவனுக்கு துணையாக ஒருவரை படைக்கிறார். அந்த பெண் அவனை மேற்று வழியில் கொண்டு போனது. அது நம் அறிவோம் இந்த வாசகங்களிலே. பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் முதல் வாசகத்திலும் ஒரு இணைப்பு ஒன்று இருக்கிறது. என்ன இணைப்பு என்றால், இந்த நற்செய்தி வாசகத்திலே, மார்க் நற்செய்தியிலே ஆண்டவர் மக்களை பார்த்து கூறுவார், நான் சொல்வதை கேளுங்கள். மனிதருக்கு வெளியே இருந்து உள்ளே செல்பவை எதுவும் மனிதர்களை திட்டுப்படுத்தாது. மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவைதான் மனிதனை திட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று சொல்கிறார். சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இயேசு உள்ளே வந்தவுடனே அவரை கேட்கிறார், உங்களுக்குமா இன்னும் புரியவில்லை என்று கேட்கிறார். ஏனென்றால் யூதர்களுக்கு மத்தியிலே நடந்த பலவிதமான சட்டத்திட்டங்கள், மரபு வழிகள், இவை அனைத்தையும் மக்களை நசுக்கினார்கள். எந்த அளவுக்கு என்றால், கை கழுவாமல் உண்ணக்கூடாது, காலை சுத்தம் செய்யாமல் வீட்டுக்குள் வரக்கூடாது, பாத்திரத்தை சுத்தம் செய்ய வேண்டும். இவையெல்லாம் எல்லாரும் செய்வார்கள். ஒரு தட்டு முழுக்க மண் இருக்கும்போது அதை அப்படியே சோறு போட்டு யாரும் சாப்பிடுவது கிடையாது. கழுவிட்டு தான் சாப்பிடுவார்கள். சந்தையிலிருந்து காய்கறி வாங்கி வந்தால் கழுவிட்டு தான் சமைப்பார்கள். ஆனால் யூதர்கள் இதை ஒரு மரபாக வைத்திருந்தார்கள், இதை ஒரு சடங்காக வைத்திருந்தார்கள். அதிலே அவர்கள் உண்ணுகின்ற உணவிலே ஒரு சடங்கு இருந்தது. அவர்கள் இன்றைய நாளிலே அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்களை சாடினார், நீங்கள் செய்வது குற்றம். ஏனென்றால் நீங்கள் சட்டத்திட்டங்களை பேணி பாதுகாக்கிறீர்கள், ஆனால் கடவுள் கொடுத்த கட்டளைகளை மறந்து விட்டீர்கள், வெளிவேறக்காரர்கள் நீங்கள் என்கின்ற ஒரு நிலையை அவர்களை ஆண்டவர் சாடிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் அவர்கள் சட்டத்திட்டங்களை கெட்டியாக பிடித்துக் கொண்டார்கள், கடவுளுடைய கட்டளைகளை மறந்து போய்விட்டார்கள். அந்த நிலையிலே இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. காய்கறி உண்பவர்கள் உயர்ந்தவர்கள், கறி உண்பவர்கள் தாழ்ந்தவர்கள் என்கின்ற ஒரு நிலையும் இன்றைய மக்கள் மத்தியில் இருக்கிறது. தீண்டாமை உணவில் கூட இருக்கிறது. உண்ணும் உணவில் இல்ல திண்டாமை, அது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டுக்கறி உயர்ந்த உணவாம், இருப்பதிலே கொலஸ்ட்ரால் அதிகம் உள்ளது, சாப்பிட்டு விட்டு சாகத்தான் வேண்டும், ஆனால் உயர்ந்த உணவாம். ஆனால் மாட்டுக்கறி பன்னிக்கறி தாழ்ந்த உணவாம். இந்த எண்ணங்களில் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மொத்தமான ஒரு சாட்டை எடையை கொடுக்கிறார். நீங்கள் உண்ணுகின்ற உணவிலே தீட்டு கிடையாது, வெளியே இருந்து உள்ளே செல்கின்ற எதிலையும் தீட்டு கிடையாது, அனைத்தும் தூய்மையானது, அனைத்தும் உண்ணத்தக்கது, கடவுள் உங்களுக்காக கொடுத்திருப்பது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். ஆனால் அதிலையும் பேதம் பார்ப்பது மனித மூளை. இந்த கேவலமான மூளைக்குத்தான் இன்றைய நற்செய்தி வாசகரியாக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்டை எடை கொடுக்கிறார். உங்களுடைய வெளியே இருந்து உள்ளே செல்வது எதையும் உங்களை தீட்டுப்படுத்தாது. உள்ளே இருந்து வெளியே வருகின்ற உங்களுடைய கீழ்த்தரமான எண்ணம், உங்களுடைய சாதி வெறி, உங்களுடைய அகங்காரம், ஆணவம்,
பொய்மை, பரந்தமை, காமவெறி இவைதான் உங்களை தீட்டுப்படுத்துமே ஒழிய வெளியே இருந்து உள்ளே செல்கின்ற எதுவும் உங்களை தீட்டுப்படுத்தாது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே ஏதாவது ஒன்றை அரசியலாக்க வேண்டும் என்பதற்காக எதையாவது ஒன்றை பேசிவிட்டு நாம் செய்கின்ற செயல்பாட்டை தான் இயேசு கிறிஸ்து கண்டிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே கடவுள் அனைத்தையும் நல்லதெனதான் கண்டார். எதையும் அவர் நல்லது இல்லை என கண்டு கொள்ளவில்லை. ஏனென்றால் கடவுளுடைய படைப்பே நீ நல்லது எது கெட்டது என்று பாகுபடுத்தி பார்க்கின்ற படைப்பே நீ இப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் உனக்கு சொல்லுகின்ற வார்த்தை இதுதான். நீ மனிதனாக நலமோடு வாழ வேண்டும் என்றால், கடவுளுக்கு உரியவனாக வாழ வேண்டும் என்றால், உனக்கு உள்ளே இருந்து வெளியே வருகின்றவற்றிலே மிகவும் தெளிவாக இரு. அது வெளியே வருகின்றது யாருக்காவது துன்பத்தை கொடுக்கிறதா, துயரத்தை கொடுக்கிறதா, வேதனையை கொடுக்கிறதா, உன்னால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா, அதிலே தெளிவாக இருங்கள். உங்களுக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவை தீட்டாகாமல் இருக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நன்மை தனத்தை கொடுங்கள், அன்பை கொடுங்கள், பாசத்தை கொடுங்கள், உதவியை கொடுங்கள், அனுசரணையை கொடுங்கள். அதுதான் ஆண்டவருக்குரியது. நம் உள்ளே இருந்து வருகின்ற பொறாமை, பழிப்புரை, வஞ்சகம், சூழ்ச்சி, காமவெறி, சாதி வெறி இவையெல்லாம் தீட்டானதுதான். அதனால் வெளியே இருந்து உள்ளே செல்பவை அல்ல, உள்ளே இருந்து வெளியே வருவதுதான் தீட்டு. அதனால் முடிந்தவரை இறைவனுக்கு உரியவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அதுதான் நம்மை ஆண்டவருடைய பாதையிலே வழிநடத்த நமக்கு உரியது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.